ஓகே காய்ஸ், இதில் நம்ம பைல் டாக்ட் லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் பார்க்க போகிறோம். Anatomy and the physiology of the gallbladder, liver and the bile duct, pigment, acid metabolism. Anatomy: liver produce the bile 500 to 1000 milliliter per day. Gallbladder store and connect the bile, absorb water, electrolytes. Capacity 30 to 50 milliliter. Vagus innervation and sympathetic வந்து இருக்கும். வாகஸ் கண்ட்ராக்ட் பண்ணும், சிம்பத்தட்டிக் ரிலாக்ஸ் பண்ணும். பிலரிட்ரியை பார்த்தமாக இருந்தால் ஹெப்பாட்லேருந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட் வந்து காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் உருவாக்கும். காமன் ஹெப்பாட்டிக் டக்ட் அப்படியே சிஸ்டிக் டக்டாக மாறி கோல்பெடர் இருக்கும். கோல்பெடர் கீழே வந்து பார்த்தோம்னா சிபிடின்னு சொல்லுவோம், அதாவது காமன் பைல் டாக்ட். காமன் பைல் டாக்ட் வந்து அந்த பெங்கை டாக்டரோட சேர்ந்து டோடினமில் போய் சேரும், ஸ்பின்ஸ்டர் ஆஃப் ஓடியில் போய் சேரப்போகுது. Physiology, bile acids. Bile acids பார்த்தோமா இந்த cholesterol synthesized from the cholesterol in the liver. அது colic enterohepatic circulation பார்த்தமாக இருந்தால் 95% of the bile வந்து terminal ileumல வந்து அப்சர்வ் ஆயிரும். ரிட்டர்ன் டு த லிவர் via portal vein திரும்ப ரிட்டர்ன் பண்ணி பற்றும். பிக்மெண்ட்ஸ் பிலிரூபின், அன்கன்ஜுகேட்டட் பிலிரூபின் செய்யணும்னா லிவரில் கன்ஜுகேட்டட் பிலிரூபினாக மாறும். இந்த கன்ஜுகேட்டட் பிலிரூபின் இன்டெஸ்டைனுக்கு போகும். இன்டெஸ்டைனுக்கு போயிட்டு அது என்ன செய்யணும்னா பாக்டீரியாவோட தாக்கத்தால் யூரோபிலினோஜனாக மாறும். யூரோபிலினோஜன் ஸ்டோகோபிலின் பாக்டீரியாவில் மாறப்போகுது. இந்த இதுதான் வந்து என்னது யூரினுக்கும் ஸ்டூலுக்கும் வந்து எல்லோ கலரை கொடுக்க போகுது நார்மலாக. Gallstone disease. Gallstone disease etiology: imbalance in the bile composition. அதில் இம்பேலன்ஸ் காரணமாக வர்றது தான் கோல்ஸ்டோன். அதாவது ப்ரொடக்ஷன் கூடுது, ஸ்டாசிஸ் வர்றது. அது பிறகு அது வந்து பைல் என்ன செய்யும், கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி, அதாவது நல்லா செறிவு கூடி கட்டியாக போகுது. Risk factors like female, 40, fat, fertile, fluctuant. Also, rapid weight loss, hemolysis, cirrhosis. Mechanisms like supersaturation, nucleation, hypermotility. Supersaturation means too much cholesterol or bile வந்து சேருது. Nucleations பார்த்தோம்னா mucus or glycoproteins act as a scaffold. And hypermotility is stasis. Types of stone: pure cholesterol stones and pigment stones like pure pigment, black or brown pure pigment, இல்லாட்டி மிக்ஸ் ஸ்டோனாகவும் இருக்கும். இதில் மிக்ஸ்ட் வகையான மிக்ஸ்ட் ஸ்டோன்ஸ் தான் 80% இருக்க போகுது. மோஸ்ட் காமன் மிக்ஸ்ட் ஸ்டோன். மற்றதெல்லாம் வந்து 20% தான். கொலஸ்ட்ரால் ஸ்டோன் பார்த்தோம்னா ஏலோ கலரில் இருக்க போகுது. இது வந்து ரேடியோ லியூசன், அதால் நமக்கு எக்ஸ்ரே பண்ண பார்க்க இல்லாது. அசோசியேட்டட் வித் ஒபேசிட்டி, மெட்டபாலிக் syndrome. Pigment stones like black or brown stones or mixed stones like the cholesterol stone and pure pigment stone மிக்ஸ் பண்ண மாதிரி மிகும். பிளக் பார்த்த மாதிரி தான் கால்சியம் பிலிருபினேட்டால் வரும். Associated with the hemolysis, sickle cell disease, thalassemia, cirrhosis. இது ரேடியோ ஒபேக் ஆகிக்க போகுது. Brown infected related bacterial enzyme deconjugate the bilirubin associated with the biliary parasites like Opisthochis. common in the Belarus is இந்த ஏரியாவில் வந்து இந்த parasite common ஆகிக்க போகுது. Cholemia, acholia, definition, complication, preoperative. Cholemia சொல்கிறது என்னென்னா presence of the bile component in the blood due to the obstruction. அதாவது சிபிடி obstruct ஆகிட்டாமண்டா என்ன நடக்குமெண்டா, இந்த பைல் என்ன செய்யுமெண்டா நம்மளோட பிளட் ஸ்ட்ரீமுக்கு வர ஸ்டார்ட் ஆகும்.
அப்படி வாரதை சொல்லுவோம் கொலீமியா. பைல் இன் த பிளட். இப்படி வந்தால் என்ன நடக்க போகுது? ஜவுண்டிஸ் மஞ்சள் கலராக மாறும், ப்ரூரைட்டிஸ் இச்சிங், பிரெடிகார்டியா பைல் சால்ட் வந்து எஸ்ஏனோட பாதிக்கிறதால பிரெடிகார்டியா வரும். எக்கோயிலியான்னு சொல்கிறது அப்சன்ஸ் ஆஃப் த பைல் இன் த இன்டெஸ்டைன். வளமையான இன்டெஸ்டைனுக்கு தான் பைல் போகும். இப்போ பைல் போகாட்டி நடக்கும், ஃபெட் அப்சர்வ் பண்ணுறது பைல் தேவை. அப்படி ஃபெட் அப்சர்வ் பண்ணுறது பைல் போகலையா நடக்க போகுது ஸ்டேட்டூரியா, அதாவது ஃபெட் மெட்டாபாலிசம் நெஞ்சிடும் குறைஞ்சிடும். டெஃபிஷியன்சி ஆஃப் த விட்டமின் ஏடிஇகே அண்ட் ஏடிஇகே தான் ஃபெட் soluble விட்டமின்ஸ் தானே, அவங்களோட டெஃபிஷியன்சி வரும். ஹைப்போகோகுலேஷன் லைக் டியூ டு த விட்டமின் கே டெஃபிஷியன்சி. விட்டமின் கே வந்து என்ன செய்யும்? டெஃபிஷியன்சியால். அப்போ இது ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ப்ளீடிங். ப்ரிப்பரேஷன் ஃபார் த ஜவுண்டிஸ் பேஷண்ட். அதாவது எல்லா ஆப்ரேஷனுக்கும் செய்கிற மாதிரி டீகம்ப்ரெஷன், ERCP ஃபார் டீகம்ப்ரெஷன், ERCP வித் த ஸ்டென்டிங், percutaneous transhepatic cholangiostommy அதையும் செய்யலாம். ERCP வித் ஸ்டென்டிங் பண்ணலாம். அதாவது எண்டோகிரேட் ரெட்ரோ மெத்தட். இதில் என்ன செய்யும்? நம்ம எண்டோஸ்கோப்பிக்காக போயிட்டு காமன் பைல் டாக்டில் இங்கே காமன் பைல் கூட போய் கோல் ஸ்டோன் வரைக்கும் கோல் பிளேடர் வரைக்கும் போயிட்டு எங்கே கோல் ஸ்டோன் இருக்குதோ அதை நம்ம எடுத்துப்பட்டு, இப்போ இந்த அப்படி இல்லையா ஸ்டென்டிங் பண்ணி என்ன செய்வோம்னா ஒப்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கிறத நம்ம எடுத்துடுவோம். விட்டமின் கே டெஃபிஷியன்சி ஆகிய போதானே, அதுக்காக ஐவிஓ இன்ட்ராமஸ்குலர் அட்மினிஸ்ட்ரேஷன் டு கரெக்ட் த கோகுலேஷன் கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம விட்டமின் கே என்ன செய்வோம்? கொடுப்போம். ஆன்டிபயோட்டிக்ஸ் டு ட்ரீட் த கொலஞ்சைட்டிஸ் இருந்தால் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து நம்ம அதை ட்ரீட் பண்ணுவோம். ஹைட்ரேஷன் அண்ட் டீடாக்சிஃபிகேஷன், இன்ஃபியூஷன் தெரப்பி டு ப்ரொடெக்ட் த கிட்னி. அதாவது லிவர் ஃபெயிலியராக போதாம அடுத்து லிவர் ஃப்ரெண்டு வந்து யாருன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுவார். அப்போ லிவர் ஃபெயிலியராக தடுக்கிறதுக்காக ஹெப்பட்டோரீனல் சிண்ட்ரமை தவிர்க்கிறதுக்காக என்ன செய்வோம்? நம்ம நல்ல ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுத்து கிட்னியை பாதுகாப்போம். மெமோரி ஹூக், அதாவது ஜவுண்டிஸ் என்ன சொல்கிறது பார்த்தோம்னா தின் பிளட், கிவ் விட்டமின் கே பிஃபோர் கட்டிங் மீட் ஏண்டா ப்ளீடிங்கு வாய்ப்பு கூட. பிலரி கோலிக் வர்சஸ் அக்யூட் கோலிசிஸ்டைட்டிஸ். பிலரி கோலிக் என்னென்னா டெம்பரரி சிஸ்டிக் டக்ட் ஒப்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் அக்யூட் கோலிசிஸ்டைட்டிஸ்ன்றது பெர்சிஸ்டன்ட் ஒப்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் இன்ஃப்ளமேஷன் ஓ இன்ஃபெக்ஷன். இங்கே பார்த்தோமா இருந்தால் ரைட் upper quadrant pain, epigastric pain, colic pain last for the less than 6 hours in biliary colic. Acute cholecystitis அப்படி இல்லை, constant pain, severe, அது 6 மந்த் அது கூட இருக்கும், radiate to the scapula, right scapula. ஃபீவர் biliary colicல வந்து பார்த்தோம்னா ஃபீவர் இருக்காது. ஆனால் acute cholecystitisல persistent 38 டிகிரி செல்சியஸை விட கூட ஃபீவர் இருக்க போகுது. சைன்ஸ் லைக் சாஃப்ட் அப்டோமென், மைல்ட் டெண்டர்னஸ். ஆனால் இங்கே மர்ஃபீஸ் சைன் பாசிட்டிவ், அதாவது கார்டிங், லீகோசைட்டோசிஸ் பார்க்கலாம். நம்ம அந்த கர்ன்ஸ் பாயிண்டில் வந்து நைச்சு போட்டு பேஷண்ட்டை இன்ஸ்பிரேட் பண்ணுறது கஷ்டமாகிக்க மர்ஃபீஸ் சைன் பாசிட்டிவ். ட்ரீட்மெண்ட் எலக்ட்ரியோ கோலிசிஸ்டெக்டோமி, அனல்ஜெசிஸ். இங்கே எமர்ஜென்சி, இது அர்ஜென்ட் கோலிசிஸ்டெக்டோமி செய்யணும், ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். If the pain lasts more than 6 hours with the fever, then Murphy sign, it means the acute cholecystitis, not just the colic. Biliary colic என்றது நார்மல் விஷயம். ஆனால் acute cholecystitis என்றது எமர்ஜென்சி cholecystectomy. Cholelithiasis operations for the gallstone disease with the jaundice. அதாவது கொலிடோகோலித்தியாசிஸ் சொல்கிறது அந்த காமன் பைல் டாக்ட் சிபிடியில் வந்து ஒப்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோன் வந்து இருக்கிறது. ஸ்டோன் வந்து இருந்து சிபிடி டைலேட் ஆகும், அடுத்த மற்ற ஜவுண்டிஸ் மற்ற பிரச்சனை வரப்போ. அதாவது இது வந்து என்ன சர்ஜிக்கல் ஜவுண்டிஸ், அதாவது போஸ்ட் ஹெப்பாட்டிக் ஜவுண்டிஸ். சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் லைக் 2-stage approach or 1-stage approach or open surgery பண்ணலாம். 2-stage approach பார்த்தமாக இருந்தால்
preferred if severe jaundice or cholangitis இருந்தால் நம்ம இந்த மெத்தடை ப்ரிஃபர் பண்ணலாம். Stage 1 ERCP with sphincterotomy and stone extraction decompression. ERCP பண்ணி என்ன செய்வோம் நம்ம ஸ்பின்டரோட்டோமி பண்ணி ஸ்டோன் என்ன செஞ்சிடுவோம் வெளியெடுத்துடுவோம். செகண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணால் லெப்ரோஸ்கோபிக் கோலிசிஸ்டெக்டோமி ஆஃப்டர் த 2 to 3 days ஓ லேட்டர். எமர்ஜென்சியாக வந்து முதல்ல ப்ளொக்கை இல்லாமல் பண்ணுறதுக்காக ஒப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் ஆக்கி போட்டு செஃப்ட்ராக்ஸான் மெட்ரானிடாசோல் கொடுப்போம் ஐவி. அது பிறகு என்ன செய்வோம்டா நம்ம செகண்ட் ஸ்டேஜில் வந்து கொலிசிஸ்டெக்டமியை பண்ணுவோம். ஒன் ஸ்டேஜ் அப்ரோச் என்ன செய்யலாம்னு பார்த்தா லெப்ரோஸ்கோபிக் கொலிசிஸ்டெக்டமி ப்ளஸ் லெப்ரோஸ்கோபிக் சிபிடி எக்ஸ்ப்ளோஷன், அதாவது டிரான்சிஸ்டிக்கோ கொலிடோகோட்டமி, அதாவது கொலிசிஸ்டை வந்து ஃபுல்லாக வெளியெடுத்துட்டு சிபிடி என்ன செய்வோம்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி கல்லை வெளியே எடுப்போம், வெட்டி கல்லை வெளியே எடுப்போம். எல்லாம் வந்து லெப்ரோஸ்கோபிக் மெத்தடில் செய்வோம். ஓப்பன் சர்ஜரி செய்வோம் எப்படின்னா கொலிசிஸ்டெக்டமியை பண்ணிவிட்டு திரும்ப கொலிடோகோலித்தியோட்டோமி, அதாவது சிபிடி ஓப்பன் பண்ணி என்ன செய்வோம் கல்லை வெளியே எடுத்து போட்டு டியூப்பை வந்து என்ன செய்வோம் ட்ரைனேஜுக்கு விடுவோம். Cholelithiasis, ultrasound signs, prevesical abscess, phyllophibatitis, liver abscess. Ultrasound signs of the destructive cholecystitis பார்த்தோமா இருந்தால் அல்ட்ராசவுண்டில் பார்த்தோமா இருந்தால் வால் திக்னஸ் வந்து 4 மில்லிமீட்டரை விட கூடிடும், அதாவது டபுள் கவுண்டர் சைனை பார்க்கலாம். இங்கே கோல்ஸ்டோன் வாலில் சைஸ் வந்து 4 மில்லிமீட்டரை விட கூட இருக்க போகுது. அடுத்தது பெரிகோலிசிஸ்டைட்டிஸ் ஃப்ளூயிட் பார்க்கலாம். கேஸ் இந்த வாலில் பார்த்தோமா இருந்தால் கேஸ் இருக்கும், அதாவது எம்பிசோமேட்டோஸ் கோலிசிஸ்டைட்டிஸில் பார்த்தோம்னா கோல் பிளடரை சுற்றினே கேஸ் இருக்க போகுது அந்த 2 இடவழிக்குள்ளே. சோனோகிராஃபி மர்ஃபி சைன், அதாவது மர்ஃபி சைன் சோனோகிராஃபி பண்ணி குத்தி பார்க்கக்குள்ள சரியான இடத்துல புஷ் பண்ணி பிடிச்சிட்டு இன்ஸ்பிரேட் பண்ண சொன்னால் அங்கே கஷ்டமாகி போகுது பேஷண்ட்டுக்கு. பராவெசிக்கல் அப்சஸ் பார்த்தோமா இருந்தால் பஸ் கலெக்ஷன் அரவுண்ட் த கோல் பிளேடரை சுற்றி பஸ் கலெக்ட் ஆகிருக்க போகுது. ட்ரீட் வித் ட்ரைனேஜ் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். phyllophibatitis சொல்கிறது செப்டிக் த்ரோம்போசிஸ் ஆஃப் த போர்ட்டல் வெயின். ஸோ ஹை ஃபீவர், ஜவுண்டிஸ், லிவர் என்லார்ஜ்மெண்ட், சிடியில் பார்த்தோமா இருந்தால் த்ரோம்போஸ் ஃபார்ம் ஆகிறத பார்க்கலாம். ஹை மோர்டாலிட்டி கேசஸ் அதிகம் இது. ட்ரீட் வித் ஆன்டிகோகுலன்ஸ் ப்ளஸ் த ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். லிவர் அப்சஸ் பார்த்தோமா இருந்தால் அப்சஸ் என்றாலே நம்ம செய்கிறது ட்ரீட்மெண்ட் வந்து பெர்குட்டேனியஸ் ட்ரைனேஜ் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான். இப்போ கிளினிக்கலி பார்த்தோமா அப்சஸ் என்ற வளமையாக இன்டாக்சிகேஷன்ஸ் லைக் ஃபீவர், ரைட் அப்பர் குவாட்ரண்ட் பெயின், ஹெப்படோமெகாலி இருக்க போகுது. டயக்னோசிஸ் லைக் அல்ட்ராசவுண்ட் சிடி ஷோஸ் த ஹைப்போ எக்கோஜினிக் லேஷன்ஸை பார்க்கலாம். acute cholecystitis classification, differential diagnosis, clinical and surgery. acute cholecystitis நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னு பார்த்தோமா இருந்தால் classification like cathedral, simple, phlegmonous, purulent, gangrenous, necrotic and perforated. Clinical symptoms according to the classification. ஆனால் இப்போ பொதுவான symptoms பார்த்தோமா இந்த ரைட் upper quadrant pain, fever, nausea, Murphy sign positive, leukocytosis பார்க்கலாம். Differential diagnosis, peptic ulcer perforation, acute pancreatitis, right lower lobe pneumonia, myocardial infarction, appendicitis எல்லாம் differential diagnosis ஆகிக்கும். Surgery, laparoscopic cholecystomy is the gold standard for the cholecystitis. டைமிங் ஏர்லி 72 ஹவர்ஸுக்கு இடையில் செய்கிறது வந்து ப்ரிஃபர்ட் மெத்தட். 72 ஹவர்ஸுக்கு மேலே போனால் பேஷண்ட் ஸ்டேபிளாக இருந்தாலும் செய்யலாம், கொலிசிஸ்டெக்டமி செய்யலாம். கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபேஸ், தென் இன்டர்வல் சர்ஜரி பண்ணலாம். ஸ்டேபிள் கன்சர்வேட்டிவ்
இஃப் 72 ஹவர்ஸ் பிறகு வந்து பேஷண்ட் ஸ்டேபிளாக இருந்தால் முதல்ல கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அது பிறகு இன்டர்வல் சர்ஜரி பண்ணலாம். Obstructive jaundice. Obstructive jaundice cause clinical Crozier sign bleeding. Obstructive jaundiceக்கான கோசஸ் என்ன? Cholelithiasis, அதாவது சிபிடி common bile ductல வந்து ஸ்டோன் வந்து படிகிறது, அது obstruct பண்ணுறது. கேன்சர் அப்படி இல்லையா? கேன்சர் ஆஃப் த பெங்க்ரியாட்டிக் ஹெட், பெங்க்ரியாட்டிக் ஹெட்டில் வந்து கேன்சர் வர்றது. கொலனஞ்சியோகார்சினோமா, கொலனஞ்சியோகார்சினோமா என்னது இதில் ஃபுல் இதுலேயும் வந்து கார்சினோமா வர்றது, கேன்சர் வர்றது. எந்த ஸ்ட்ரிக்சர் ஃபார்ம் ஆகிறதையும் பார்க்கலாம். குரூவேசியர் லோவண்டா இன்ன பேஷண்ட் வித் பெயின்லெஸ் ஜாண்டிஸ். இப்போ ஜாண்டிஸில் வந்து இந்த பெயின்லெஸ் ஒரு ஆள் பெயின் இல்லை, ஆனால் பல்பபிள், அதாவது கோல் ஸ்டோன், இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். கோல் பிளேடர் பல்பபிளாக இருக்குது. நான் டெண்டர் கோல் பிளேடர் வந்து டெண்டன் இல்லை. ஆகவே அது என்னத்தை சஜஸ்ட் பண்ணுமாக இருந்தால் மெலிக்னன்சி, அதாவது பெங்க்ரியாட்டிக் கேன்சர்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுமே ஒழிய ஸ்டோன் இல்லை. அதாவது ஸ்டோன் வந்து இதை இந்த ஜவுண்டிஸுக்கு காரணம் இல்லை, இது வந்து பெங்க்ரியாட்டிக் கேன்சராலாம் இந்த ஜவுண்டிஸ் வந்தீங்கன்னு சொல்லுவோம். அது என்ன விஷயம் என்று சரியாக பார்த்தமா இருந்தால், ஓகே, அதாவது இப்போ இது வந்து லிவர், common cystic duct, common hepatic duct, cystic duct, gallbladder and CBD, common bile duct. இது வந்து ஸ்பின்ச்சர் ஆஃப் ஒடியோட சேரும். இது பெங்க்ரியாஸ் வந்து டுவோடினம். ஓகே, இப்போ நமக்கு தெரியணும் என்ன விஷயம்ண்டா, இதே மாதிரி இன்னொரு படத்துக்கு வரும். ஓகே, இப்போ என்ன விஷயம்ண்டா, இப்போ கோல் ஸ்டோன் ஒன்று விட தெரியுது, கோல் ஸ்டோன் இருக்குதுண்டா என்ன நடக்கும் என்று பார்த்தமா இருந்தால், இந்த கோல் ஸ்டோனால் என்ன செய்யலாம்? ஒப்ஸ்ட்ரக்ஷன் வரலாம். இதே இது ஹெட் ஆஃப் த பேங்க்ரியஸில் வந்து ஒரு கேன்சர். இப்போ ஹெட் ஆஃப் த பேங்க்ரியஸில் கேன்சர் இருந்தாலும் என்ன செய்யலாம்? அது வந்து நமக்கு இதை ஏற்படுத்தலாம், என்னத்தை ஒப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படுத்தலாம். இப்போ குரோசியர் லோ என்னன்னு பார்த்தமா இருந்தால் பெயின் வந்து இல்லை, அதே இது ஜவுண்டிஸ் இருக்குது. கோல் பிளேடர் வந்து லார்ஜ் கோல் பிளேடராக இருக்குது, அதால் நமக்கு பல்பபிளாக இருக்குது. அப்படின்டாது ஹெட் ஆஃப் த பேங்க்ரியஸ் எல்லாம் வந்திக்குமென்று அர்த்தம். ஏனெண்டா இப்போ இங்கே வந்து இந்த பிக்சரில் கொமன் பைல் டாக்டில் வந்து கோல் ஸ்டோன் வந்து இருக்குது. அப்படி இருந்தால் என்ன நடக்குமென்று பார்த்தோமா இருந்தால், இந்த ஃபுல் சிபிடி கொமன் ஹெப்பாட்டிக் டக்ட் மினி வேண்டாம் டைலேட் ஆயிரும். இது அவ்வளோ டைலேட்டட் ஆயிரும். ஓகேயா, இது அவ்வளோ டைலேட் ஆயிரும், சைஸ் பெருத்திரும். ஓகே, டைலேட்டட் ஃபுல் டைலேஷன் ஆயிரும். ஆனால் இப்போ இதுக்குள்ளே என்னஞ்சிருக்கும்? கல் இருந்திக்கும். எதுக்கு? கோல் பிளேடருக்கு. இப்படி கல் வந்தால் என்ன நடக்குமெண்டா, ஃபைப்ரோசிஸ் அண்ட் ஸ்காரிங் வந்து நடக்கும். இந்த கோல் பிளேடர் வோல் என்ன செஞ்சிருமெண்டா ஃபைப்ரோஸ் ஆகிரும். இந்த கோல் பிளேடர் வோல் வந்து ஃபைப்ரோசிங் ஸ்கார் ஆகிடும். அப்படி ஆகிறதால என்ன நடக்குமெண்டா, எவ்வளோ தான் ஒப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் கூட என்ன செய்யாது, இந்த கோல் பிளேடர் வந்து சைஸ் பெருக்காது. அப்படி பெருக்காட்டி என்ன நடக்கும்? நம்ம பல்பேட் பண்ணக்குள்ள பல்பேட் ஆகாது, அது நார்மலாகவே இருக்கும். பட் இந்த கேஸ் என்ன நடக்க போகுதுண்டா, இங்கே இப்போ இந்த கேஸில் பார்த்தோமா இருந்தால் ஹெட் ஆஃப் த பேங்க்ரியஸில் வந்து டியூமர், ஹெட் ஆஃப் த பேங்க்ரியஸில் டியூமர் கேன்சர் இந்த நெய்யும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பைல் டாக்ட் என்ன செய்யும், கொமன் பைல் டாக்டு கொமன் ஹெப்பாட்டிக் டாக்டு டைலேட் பண்ணுறதோட சேர்த்து கோல் பிளேடரும் என்ன செய்யும், டைலேட் ஆகும்.
அப்போ எல்லாமே வந்துட்டு டைலேட் ஆகும். இங்கே அப்போ எல்லாம் டைலேட் ஆகுதுன்னு அர்த்தம். கோல் பிளேடர் டைலேட் ஆகுதுன்னா கோல் பிளேடர் வந்து ஸ்காரிங்கோ ஃபைப்ரோசிஸ் ஆகலை. ஏன் ஃபைப்ரோசிஸ் ஸ்காரிங் ஆகலைன்னா அங்கே கல் இல்லைன்ற முடிவுக்கு நம்ம வருவோம். அப்போ வெரி சிம்பிள். ஓகேயா, இந்த 2 படத்தை இப்போ பார்த்தா வழங்கும். இது வந்து கோல் பிளேடர் சைஸ் பெருத்திருக்குது, இங்கே கோல் பிளேடர் சைஸ் பெருக்கலை, இங்கே பெருத்திருக்கு. அப்போ அதெல்லாம் பால்பேட் ஆகுது. ஆகவே இது வந்து குரோவேசியர் சைன்னு சொல்லுவோம். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் கோல் பிளேடர் பல்பபிள், கோல் பிளேடர் நாட் பல்பபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோல் பிளேடர் பல்பபாக இருக்குதாமண்டா அதுக்கு அர்த்தம் கார்சினோமா. கோல் பிளேடர் நாட் பல்பபிளாண்டா அது ஸ்டோன் அடிக்கும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். ஓகேயா, சில எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்குது, சின்ன சின்ன எக்ஸெப்ஷன் கேஸ். இப்போ உதாரணத்துக்கு அதை பார்த்தோம்னா இந்த இது விஷயம் குழம்பிடும். செல்லோன்மெண்டா இப்போ ப்ரைமரி சிபிடி ஸ்டோன்ஸ் உருவாகிச்சாமண்டா அதை என்ன செய்யலாம்? இப்போ ப்ரைமரியாக முதலாவது இப்போ இந்த டைம்லலாம் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டுக்கு இங்கே தான் என்ன செய்யும், முதல் கோல் ஸ்டோன் உருவாகும். அது பிறகு தான் இது செகண்டரியாக தான் உருவாகும், இங்கே வந்து அடைக்கும். சில இடங்களில் என்ன நடக்கலாம்டா இங்கேயே ப்ரைமரி ஸ்டோன் ஃபார்ம் ஆயிரும். அப்போ இங்கே ப்ரைமரி ஸ்டோன் ஃபார்ம் ஆயிரும், இங்கே ஸ்டோன்ஸ் இல்லைன்னு என்ன நடக்க போகுது, எல்லா இடமும் வீங்க போகுது. அப்படி ஒரு நிலைமை வரும். அடுத்தது சம்டைம் கார்சினோமா, இந்த ஏரியாவில் கார்சினோமா வந்தால் என்ன நடக்காது, இது டைலேட் ஆகாது. அப்படி மாறியும் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி மிர்சி சிண்ட்ரம்னு சொல்கிறது ஸ்டார்ட்டில் இப்போ ஸ்டார்ட்டுக்கு இங்கே ஒரே ஒரு ஸ்டோன் வருது. அந்த ஸ்டோன் வந்து இங்கே வந்து பொறுத்துக்கிட்டு இதான் ஒரு ஸ்டோன் தான் இங்கே பொறுத்துக்கிட்டேன்டா. இப்போ இங்கே ஸ்டோன் எல்லாம் இன்னும் வரலேண்டா கூட என்னையும் அப்போ இது டைலேட்டட் ஆகும் மிர்சி சிண்ட்ரமில். அப்போ இந்த வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் பொதுவாக சொல்கிறது என்ன, கோல் பிளேடர் பல்பபிளான அது கார்சினோமா இருக்கும். கார்சினோமா the pancreatic head. Cholemic bleeding like due to the vitamin K deficiency. ஆகவே நம்ம ப்ரோத்ரோமின் என்ன செய்வோம் கொடுக்கணும். ப்ரிவென்ஷன் ஆஃப் IV விட்டமின் K ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா இஃப் urgent. குரூவேசியர் லோ கேன்சர் கோஸ கெப்சியஸ் பிக் கோல் பிளேடர் பெருசாகும். obstructed jaundice அனம்னேசிஸ் பார்த்தோமா இருந்தால் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிலரிகோலி, ஏற்கனவே அவங்களை பிலரிகோலி இருக்கும்னு சொல்லுவாங்க. பெயின் ப்ரிசீட் த ஜாண்டிஸ் அண்ட் ஜாண்டிஸ் மே பி இன்டர்மிட்டன்ட், வந்து போகும். objective like the jaundice excoriation, அதாவது ஸ்க்ரெச்சஸ் ஃப்ரம் த இச்சிங், டார்க் யூரின் அண்ட் பேல் ஸ்டூல். ஏன் பேல் ஸ்டூல் போகுது? இப்போ நமக்கு ஒப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்ண்டா இங்கே இன்டெஸ்டைனுக்கு என்ன ஆகுது, பைல் போகாது. பைல் போகலையாம என்ன நடக்கும், அது கொஞ்சிகேட்டட் பிலிருபின் போகாது. கொஞ்சிகேட்டட் பிலிருபின் போகலையாமல் என்ன அர்த்தம், பைல் போகாது. கொஞ்சிகேட்டட் பிலிருபின் போகாதுன்ற அர்த்தம். அங்கே ஸ்டோகோபிலின் இல்லை, அதால் என்ன நடக்காது, ஸ்டூல்ட கலர் வந்து பேல் ஸ்டூலாகவே இருக்க போகுது. அப்போ இது எப்படி நம்ம இந்த பேஷண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஏற்கனவே நம்ம இதை டீகம்ப்ரெஷன் பண்ண அதே சிஸ்டம் தான் இங்கேயும். டீகம்ப்ரெஷன் ERCP பண்ணுவோம், அதே ட்ரீட்மெண்ட் பிளான் முன்ன பார்த்து தான். acute cholecystitis conservative treatment indication timing. acute cholecystitis conservative treatment என்ன, nilbioral, IV fluids, antibiotics, cephalosporins, metronidazole, analgesic used to stabilize or if surgery is contraindicated நம்ம என்ன conservative treatment இதை நம்ம போவோம். Fluid indication for the surgeries like all symptomatic gallstone disease, acute cholecystitis, complication like empyema, perforation வந்தால் நம்ம என்ன செய்வோம், சர்ஜரி போவோம். Timing like emergency 6 to 24 hours if peritonitis or gangrene இருந்தால் 6 to 24 hours செய்யணும், அது எமர்ஜென்சி சர்ஜரி அறியும். Early surgeries within 72 hours standard of the care. Delayed surgery is after 6 to 8 weeks if missed window and inflammation is severe இருந்தால் நம்ம 6 to 8 weeks திரும்ப செய்ய வேண்டி. Hydrops and empyema of the gallbladder.
hydrops and empyema of the gallbladder. அதாவது hydrops and சொல்றது sterile mucus accumulation due to the chronic cystic duct obstruction. cystic duct மிச்ச நாள் obstruct ஆகிருந்தா நடக்குமெண்டா sterile mucosa கவனம். இப்போ எம்பிமான்னு சொல்கிறது பஸ் பாக்டீரியல், அதாவது ஸ்டெரைல் இல்லாது. ஆனால் இங்கே வந்துட்டு ஸ்டெரைல் மியூகோஸா அக்யூமுலேட் ஆகும். அப்போ கோல் பிளேடர் நெய்யும் என்லார்ஜ் ஆகும், தின் வோலாக மாறும், ஃபில் வித் த கிளியர் ஃப்ளூயிட், அதை சொல்லுவோம் ஒயிட் பைல்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்டெரைல், பெயின்லெஸ் ஓ மைல்ட் டிஸ்கம்ஃபர்ட். ஆனால் எம்பிமான்னு சொல்கிறது பார்த்தோம்னா பஸ் இன் த கோல் பிளேடர் டியூ டு த பாக்டீரியல் சூப்பர் இன்ஃபெக்ஷன். அப்போ சூப்பர் இன்ஃபெக்ஷன் என்ன ஆக போகுது? ஹை ஃபீவர், டாக்ஸிசிட்டி, அதாவது இன்டாக்சிகேஷன் சிம்டம் ஹை அடைய போகுது. சிவியர் ரைட் அப்பர் குவாட்ரண்ட் பெயின், டெண்டர் மாசஸ் இருக்கும். அப்போ இது ஒரு சர்ஜிக்கல் எமர்ஜென்சி தான் கருத்துக்கொள்ளணும். ட்ரீட்மெண்ட் கோலிசிஸ்டெக்டோமி இஃப் பெயின் இஸ் அன்ஸ்டேபிள். கோலிசிஸ்டோமி பண்ணுவோம், டியூப் ட்ரைனேஜ் பண்ணுவோம் முதலாவது. அடுத்தது புருள் அண்ட் கொலஞ்சாய்டிஸ். புருள் அண்ட் கொலஞ்சாய்டிஸ்ன்றது பார்த்தோமா இருந்தால் ஒப்ஸ்ட்ரக்ஷனோ ஸ்ட்ரிக்சர் ஃபார்மேஷன் ப்ளஸ் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் இருக்குது. பெரும்பாலும் எஸ்கெர்கியா கோலாயோ கிளப்சியெல்லாம் இருக்கும். இதான் புருள் அண்ட் கொலஞ்சாய்டிஸ் சொல்லுவோம். சாக்கோட்ரைட்ஸ் வந்து புருள் அண்ட் கொலஞ்சாய்டிஸுக்கு வந்து கொலஞ்சாய்டிஸ் இருக்கின்றதுக்கான ஒரு பெரிய இது ட்ரைட் ஆகி போகுது. சாக்கோட்ரைடுன்னு சொல்கிறது என்னென்னா ஃபீவர் ப்ளஸ் ஜாண்டிஸ் ப்ளஸ் ரைட் அப்பர் குவாட்ரண்ட் பெயின், இவ்வளோ மிதிக்கிறது வந்து சாக்கோட்ரைட்ஸ். ரெய்னால்டு பென்டேட்னு சொல்கிறது என்னென்னா 5 விஷயம், அதாவது ஃபீவர், ஜாண்டிஸ், ரைட் அப்பர் குவாட்ரண்ட் பெயின் ப்ளஸ் ஷாக், அதாவது ஹைப்போவல்யூமிக் ஷாக் ப்ளஸ் கன்ஃபியூஷன். இது இருந்தால் வந்து ரைனாய்ட்ஸ் பென்டேட் வந்து பூர்த்தி ஆகும். அப்போ இதெல்லாம் வந்து கிளினிக்கல் சிம்டம்ஸ், கிளினிக்கல் ஃபார் த கொலஞ்சாய்டிஸ். அடுத்து பார்த்தமாக இருந்தால் treatment, resuscitation, IV fluids and antibiotics, biliary decompression, ERCP, urgent ERCP, அப்படி percutaneous method போடுவோம். cholecystectomy later பண்ணுவோம். Charcot 3 symptom, Raynaud 5. ஓகே. டைப்ஸ் ஆஃப் ஜாண்டிஸ் அது சும்மா தெரிஞ்ச விஷயந்தான். ப்ரீஹெப்பாட்டிக், ஹிமோலைட்டிக், போஸ்ட் தான் ஒப்ஸ்ட்ரக்டிவ் மெக்கானிக்கல். சர்ஜரியில் வந்து முக்கியமானது போஸ்ட் ஹெப்பாட்டிக் தான், ஒப்ஸ்ட்ரக்டிக் ஓ மெக்கானிக்கல் ஜாண்டிஸ் ஓ அடுத்த ஹெப்பாட்டிக், அதாவது பெரன்கைமல் விஷயம். ப்ரீஹெப்பாட்டிக் ஹிமோலைட்டிக்னு சொல்கிறது அன்கன்ஜுகேட்டட் பிலிரூபின் அளவு கூட இருக்கும். நோ பிலிரூபின் இந்த யூரின், யூரோபிலினோஜன் கூட இருக்க போகுது இந்த ஸ்டூல் யூரின். ஹீமோலைசிஸில் பார்க்கலாம் ஹீமோலைட்டிக் அனிமியா அந்த ஏரியாவில். ஹெப்பாட்டிக் பெரன்கைமல் பார்த்தோம்னா மிக்ஸ்ட் பிலிரூபின் கூட இருக்கும், ஏஎல்டிஎஸ்டி எலிவேட்டட் ஹெப்படைட்டிஸில் பார்க்கலாம். போஸ்ட் ஹெப்பாட்டிக் ஒப்ஸ்ட்ரக்டிவ் மெக்கானிக்கல் பார்த்தோம்னா கொஞ்சிகேட்டட் பிலிரூபின் அளவு கூட இருக்க போகுது. ஏஎல்பி அண்ட் ஜிஜிடி கூட இருக்கும். பிலிரூபின் இந்த யூரின் அண்ட் பேல் ஸ்டூல் பேலாகும் மிச்ச முக்கியமான ஒரு கிளினிக்கல் விஷயம். கோர்ஸ் ஆஃப் சப்ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ், டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் இந்த complication. Subhepatic அது போஸ்ட் ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ், அதாவது ஸ்டோன், கேன்சர், பேங்க்ரியாஸ், கொலஞ்சியோ கார்சினோமா, ஸ்ட்ரிக்சர்ஸ், பேரசைட்ஸ். காம்ப்ளிகேஷன் லிவர் ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர், அதாவது ஹெப்பட்டோரீனல் சிண்ட்ரம், கோகுலோபதி, செப்சிஸ், கொலஞ்சைட்டிஸ். யூஸ் அல்ட்ராசவுண்ட் சிடி டு see dilated duct. If the duct dilated, so the obstruction igen அர்த்தம். If normal, hepatic or prehepatic jaundice அறிக்கலாம். lab instrumental method for the mechanical jaundice, ALP கூட இருக்க போகுது. டிரெக்ட் பிலிரூபின் கூட இருக்க போகுது, ஜிஜிடி கூட இருக்க போகுது, கொலஸ்ட்ரால் கூட. யூரினில் பார்த்தோம்னா பிலிரூபின் இருக்கும், யூரோபிலினோஜனா இருக்காது. இது முக்கியமான விஷயம். யூரோபிலினோஜன் இருக்காது, ஆனால் பிலிரூபின் தான் இருக்கும். அதான் யூரின் வந்து டார்க் அரைக்கிறதுக்கு காரணம். அதாவது போஸ்ட் ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸில், மெக்கானிக்கல் ஜாண்டிஸில் யூரின்
டார்க் அடிக்கிறதுக்கு காரணம் யூரோபிலினோஜன் இல்லை, பிலிரோபினேட் ரெக்டாக இருக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது மாதிரி ஸ்டூலை பார்த்தோம்னா பேல் கலரில் இருக்க போகுது. இன்ஸ்ட்ருமெண்டல் அல்ட்ராசவுண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன். சிபிடி டைலேட் ஆகிருக்கும், 7 மில்லிமீட்டருக்கு கூட டைலேட்டட் ஆகிருக்க போகுது. எம்ஆர்சிபி நான் இன்வேசிவ் மெப் ஃபார் த பிலியரி ட்ரீ. இஆர்சிபி டயக்னோஸ்டிக் அண்ட் தெரப்பூட்டிக். இஆர்சிபியில் டபுள் கேம், டயக்னோஸ்டிக் பண்ணலாம், தெரப்பூட்டிக் பண்ணலாம். Intra operative cholangiography first inject the dye into the CBD to check the retained stones and completion ultrasound. Surgical treatment for the mechanical jaundice in the Cholelithiasis. நம்ம முன்ன பார்த்தோம் ERCP ஸ்பின்ச்சரெக்டமி செய்வோம் கிளியர் டாக்டுக்கு. ரெண்டாவது என்ன செய்வோம், லெப்ரோஸ்கோபிக் கொலிசிஸ்டமி செய்வோம் ஒரு நாள் 2 நாளைக்கு பிறகு. இஃப் ERCP ஃபெயில் ஆனால் தான் லெப்ரோஸ்கோபிக்கு ஓப்பன் சிபிடி எக்ஸ்ப்ளோஷனு போவோம். clear the duct and remove the source. duct clear பண்ணுறது ஃபஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் சோர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டா சரி. biliary peritonitis cause the perforation of the gallbladder. gallbladder perforation ஆகிட்டு சிபிடி perforation ஆகிட்டுன்னா வரும். sudden severe pain, broad like rigidity, board like கார்ட்போர்ட் மாதிரி தட்டினா, board like rigidity, shock, chemical peritonitis initially, then the bacterial peritonitis வரும். எமர்ஜென்சி லெப்ரோட்டமி செய்யணும், லவாஷ் கொலிசிஸ்டெக்டமி, ட்ரெயின் ஃபார் த சிபிடி, டியூப் போட்டு ட்ரெயின் பண்ணணும், ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கும். லெப்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் டயக்னோசிஸ் ஃபார் த லிவர் அண்ட் கோல்பிளாடர் பைல். நம்ம பார்த்தோம் ஏஎல்டி, ஏஎஸ்டி, ஏஎல்பி, ஜிஜிடி, பிலிருபின், லெஃப்ட் liver function டெஸ்ட் பண்ணுவோம். amylase lipase to rule out the pancreatitis and சிபிசி coagulation profiles பார்க்கணும், பிடிஐஎன்ஆர். Instrumental ultrasound is the best for the gallstones and நிறைய gallstone வந்து ரேடியோ லியூசன்ஸ். CT வந்து பார்த்தோம்னா இருந்தால் பெஸ்ட் ஃபார் த கேன்சர்ஸ், அப்சஸ், கம்ப்ளிகேஷன். எம்ஆர்சிபி பெஸ்ட் ஃபார் த anatomy ஸ்ட்ரக்சர், அதாவது மெப் ட்ரீ, பில்லரி ட்ரீயை பார்க்கறதுக்கு. இஆர்சிபி வந்து டயக்னோஸ்டிக் அண்ட் தெரப்பியூட்டிக் மெத்தடாக இருக்க போகுது. எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் பண்ணலாம் ஃபார் த ஸ்மால் ஸ்டோன் ஓ மைக்ரோலித்தியாசிஸ். டிஃப்ரென்ஷியல் டயக்னோஸ்டிக் ஃபார் த கொலிசிஸ்டெக்டமி, மர்ஃபி சைனை வச்சு அல்ட்ராசவுண்ட் ஃபைண்டிங்ஸை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். மேலேயும் இதை பார்த்தாச்சு. போஸ்ட் கொலிசிஸ்டெக்டமி சிண்ட்ரோம், அதாவது கொலிசிஸ்டெக்டமி சிண்ட்ரோம், அதாவது இப்போ நம்ம பைல கோல் பிளாடரை வெட்டியாகினது பிறகு வர சின்ன வேணும்டா பெர்சிஸ்டன்ட் ஒரு ரீகரண்ட் சிம்டம்ஸ் ஆஃப்டர் கொலிசிஸ்டெக்டமி. அதாவது கோசஸ், பிலரி கோசஸ் அமைக்கலாம், நான் பிலரி கோசஸ் அமைக்கலாம். பிலரி கோசஸ் வந்து பார்த்தோம்னா ரிட்டைன் ஸ்டோன்ஸ், ஸ்ட்ரிக்சர்ஸ், ஸ்பின்ஸ்டர் ஆஃப் த ஓடி டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது வாய்ப்பு இருக்குது. நான் பிலரி லைக் GERD, irritable bowel syndrome, pancreatitis வரும். Diagnosis like MRCP, ERCP, manometry. Treatment ERCP for the stones, திரும்ப ஸ்டோன்ஸ் வாரத்துக்கு, ஓ proton pump inhibitors for the GERD treatment. Laparoscopic cholecystectomy, prawn cones and drainage பார்த்தோமா இருந்தால் less pain, short stay, better cosmetic effect and fast recovery. But the contraindication is it is uncorrected coagulopathy, severe portal hypertension, inability to tolerate the pneumoperitoneum and suspected cancer relative. Drainage of the CBT like T-tubes அதாவது T-tubes வந்து இப்படி போட்டு drainage பண்ணுவோம். External drainage, Kearns drainage, internal shunt via ERCP, primary closure if duct is clear and wide. Stain triad versus and the close triad. Stain triad ன்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டெயின் ட்ரைடில் பார்த்த மாதிரி இருந்தால் 3 விஷயம், அதாவது கோல்ஸ்டோன், ஹயாட்டல் ஹெர்னியா அண்ட் டைவர்டிகுலோசிஸ் ஆஃப் த கோலான். இது வந்து ஒரு எல்டர்லி பேஷண்ட்டில் வரும். அதாவது உதாரணத்துக்கு ஒரு எல்டர்லி பேஷண்ட் வந்து கோல்ஸ்டோன் இருக்குதாமண்டு வாராருண்டா, அவருக்கு டைவர்டிகுலோசிஸும் ஏற்கனவே ஆப்ரேட் பண்ணிக்காமண்டா ஹேட்டல் ஹெர்னியா இருக்கும்ன்றதை நம்ம தேடணும், ஷுவராக இருக்கும். கொல்வர்ஸ் ட்ரைடுன்னு சொல்கிறது பார்த்தோம்னால், அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பெப்டிக் அல்சர் டிசீஸ், ஹேட்டல் ஹெர்னியா இது 2 மிதிக்காமண்டா அதோட கோல்ஸ்டோன் நிற்குது. பெப்டிக் அல்சர் டிசீஸ், ஹேட்டல் ஹெர்னியா இது 3 சேர்ந்து நிற்கிறது கொல்வர்ஸ் ட்ரைட். அதாவது செயின்ஸ் வந்து ஓல்ட் ஏஜ் ட்ரையோ, கோல் பிளடர், ஹெர்னியா, டைவர்டிகுலோசிஸ் வரல பிரச்சனை.
மிரிசி சின்ரம் முன்னே சொன்னது தான் மிரிசி சின்ரம். மிரிசி சின்ரம் என்னென்னா பைலோடைஜஸ்டிவ் ஃபிஸ்டுலா. ஓகே, மிரிசி சின்ரம் இஸ் த ஸ்டோன் இம்பேக்ட் இன் த சிஸ்டிக் டக்ட். அதாவது கால் பிளாடரோட நெக் வந்து கம்ப்ரெஸ் ஆகிறதால ஹெப்பாட்டிக் டக்ட் வந்து கம்ப்ரெஸ் ஆகும், கோசிங் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ். அதாவது liver, left right hepatic duct, common hepatic duct, common hepatic duct வந்து சில பேர்ட இப்படி போகுது. ஓகே, இது காமன் பைல் டக்ட், இது சிஸ்டிக் டக்ட், கோல் பிளாடர். இந்த கோல் பிளாடரில் சிஸ்டிக் டக்டில் வந்து இந்த என்ன செஞ்சிடும், ஸ்டோன் வந்து சேர்ந்துடும். இந்த ஸ்டோன் என்ன செய்ய முடியும், இதை கம்ப்ரெஸ் பண்ணும். இதை கம்ப்ரெஸ் பண்ணுறதால என்ன செய்யும், கம்ப்ரெஸ் பண்ணி காமன் ஹெப்பாட்டிக் டக் ஒப்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அப்போ காமன் ஹெப்பாட்டிக் டக் ஒப்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதால என்ன செய்யும், இது வந்து ஒப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸை ஏற்படுத்தும். டைப் 1 கம்ப்ரெஷன் ஒன்லி. டைப் 2 to 4 பார்த்தமாக இருந்தால் ஃபிஸ்டியூலா ஃபார்மேஷன் பிட்வீன் த கோல் பிளாடர் அண்ட் காமன் இதுக்கு இடையில் ஃபிஸ்டியூலா ஃபார்ம் ஆகிற அளவுக்கு போகும். பைலோடைஜஸ்டிவ் ஃபிஸ்டியூலா, அதாவது பைலோடைஜஸ்டிவ் ஃபிஸ்டியூலான்னு சொல்கிறது அப்நார்மல் கனெக்ஷன் பிட்வீன் த பிலியரி ட்ரீ அண்ட் ஜிஐ ட்ராக்ட். அதாவது யூஸ்வலி டுவோடினமோட என்ன செய்யமாட்டாது கனெக்ட் ஆகிடும். டுவோடினமோட ஃபிஸ்டியூலான்னு ஃபார்ம் ஆகிடும். காசஸ் க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் அண்ட் எரோஷன் ஃப்ரம் த ஸ்டோன். சைன்ஸ் லைக் நியூமோபிலியா, அதாவது ஏன் இந்த பிலியரி ட்ரீயில் எக்ஸ்ரே சிடி பண்ணி பார்த்தமாக இருந்தால் நமக்கு டுவோடினமாவில் போகிற ஏர் வந்து கோல் பிளாடர் காமன் பைல் டக்டுக்குள்ளே இருக்கும். கம்ப்ளிகேஷன் லைக் கோல் ஸ்டோன் இல்லியஸ், அதாவது இப்போ டுவோடினமோட இப்படி படுதுன்னு வைப்போம், பட்டு ஃபிஸ்டியூலா ஃபார்ம் ஆகிட்டேன்டா இந்த ஃபிஸ்டியூலாவால் கோல் ஸ்டோன் என்ன செய்யும், ஃபிஸ்டியூலாவால் கோல் ஸ்டோன் இங்கே வந்துடும். திருப்பி இங்கே வந்த கோல் ஸ்டோன் ட்ராவல் ஆகி இல்லியோசிக்கல் ஜங்ஷனுக்கு வந்துடுவாங்க. இல்லியோசிக்கல் ஜங்ஷனுக்கு வந்து இங்கே பிளாக் ஆகும், இல்லியோசிக்கல் ஜங்ஷனில் பிளாக் ஆகும். அதான் கோல் ஸ்டோன் இல்லியேஷன் சொல்லுவோம். ஸ்டோன் பாசஸ் இன்டு த பவல் அண்ட் obstruct த இல்லியோசிக்கல் வேல். அவ்வளோதான் இந்த விஷயங்கள். ஓகே, அடுத்ததில் நம்ம மற்ற விஷயங்கள் பார்ப்போம். ஹெர்னியா, அப்பெண்டிசைட்டிஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகே, பாய்.